நோயாளிகளை நலம் விசாரிக்க போவது என்றால் ஏதோ ஒரு பார்சலோடு போக வேண்டும் என்கிற ஒரு வளமையை குறிப்பாக எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதனுடைய விளைவு இன்றைய சூழலில் நிறைய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாமல், நல்ல நாள் பெருநாட்களிலே கலந்து கொள்ள முடியாமல், நல்லது கெட்டதுகளிலே போய் சந்திக்க முடியாமல் இருப்பதற்கு இதை ஒரு காரணமாக ஆக்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்தல் என்பது ஒரு சுன்னா. எங்களால் முடியுமான அன்பளிப்புகளை இன்னொருவருக்காக நாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பரலான வணக்கத்திற்கு பின்னால் ஒரு முஃமின் செய்கிற ஆக உயர்ந்த ஒரு வணக்கம் இத்ஹாலு ஸுரூரி ஃபீ குலூபில் முஃமின், ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துதல். நான் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கிற பொழுதோ, ஏதாவது நல்லதை செய்கிற பொழுதோ அந்த முஃமினுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த அனுமதி ஒரு கடமைக்கு, ஒரு நன்மைக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது. எந்த ஒரு மார்க்கத்தினுடைய அனுமதியும் இன்னும் ஒரு கடமைக்கு, நன்மைக்கு தடையாக அமையுமாக இருந்தால் அதை இந்த மார்க்கம் ஒருபொழுதும் வரவேற்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். நல்ல விஷயம் என்று செய்கிறோம், ஆனால் அதை நாம் செய்வதன் ஊடாக நாம் செய்ய வேண்டிய அதைவிட முக்கியமான ஒரு காரியத்திற்கு அது தடையாக அமைந்து விடுமாக இருந்தால், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது என்றால் ஒரு 1000 ரூபாய் இல்லாமல், ஒரு 1500 ரூபாய் இல்லாமல் போக முடியாது. இப்படி ஒரு வாரத்திற்கு 10 பேரை பார்க்க போவது என்றால் ஒரு 10-15,000 ரூபாய் காசு தேவை. அந்த வாரத்தினுடைய மொத்த வருமானமே ஒரு 5000 ரூபாய் தான் என்று இருக்கிற பொழுது எப்படி நாம் அந்த குடும்பத்தை நலம் விசாரிக்க செல்ல முடியும்? அடுத்தவர்களை பார்ப்பதற்கு எப்படி போக முடியும்? இதனால் இந்த நிறைய குடும்பங்கள் ஜனாசாக்களுக்கு கூட போவது கிடையாது. சக்கராத்திலே இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவோம். பக்கத்திலே காசு இல்லை, வாங்கிட்டு போவதற்கு எதுவும் இல்லை, சும்மா போய் பார்த்து விட்டு வருவதா என்ற ஏக்கத்தோடு இருந்தவர்கள் கடைசியிலே ஜனாசா செய்தி கேள்விப்படுவார்கள். நோயோடு இருக்கவோ போகவில்லை, இப்பொழுது மையத்துக்கு போவதா என்று சொல்லி அந்த மையத்துக்கும் போகாமல் தவிர்ந்து கொள்கிற சூழ்நிலையை பல வீடுகளிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது எங்களுடைய சமுதாயம் என்று உருவாக்கி வைத்திருக்கிற மிக மோசமான ஒரு பழக்கம். ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வலியுறுத்திய ஒரு சுன்னாவை ஒரு சாதாரண அன்பளிப்புக்காக விடுகிறோம். இந்த அன்பளிப்பு கூட எதற்காக செய்கிறோம்? விருப்பத்தோடு செய்கிறோமா? அன்பளிப்பு என்பது ஒருவருக்கு வாங்கி கொடுக்கிற தர்மம் என்பது அது விருப்பத்தோடு செய்ய வேண்டும், மன திருப்தியோடு செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ கடமைக்காக போகிற பொழுது ஒரு கிலோ சீனி வாங்கி கொண்டு போக வேண்டும், ஒரு அங்கர் வாங்கி கொண்டு போக வேண்டும், ஒரு பிஸ்கட் வாங்கி கொண்டு போக வேண்டும். இல்லாது போனால் என்ன நினைப்பார்கள்? வீசிய கையும் வெறுங்கையுமாக போகலாமா என்று அன்றிருக்கின்ற செலவுகளை எல்லாம் மிச்சம் பிடித்து கஷ்டப்பட்டு மன திருப்தி இல்லாமல் நாம் போகிற இந்த தர்மத்தாலோ இந்த அன்பளிப்பாலோ அல்லாஹ்விடத்தில் ஒரு சின்ன சதத்திற்கு கூட பெருமானம் கிடையாது. நாம் செலவு செய்து பாவத்தை தேடிக் கொள்கிறோம். அன்பளிப்பு என்ற பெயரால், வாங்கி போகிறோம் என்ற பெயரால் செலவு செய்து நாம் பாவத்தை தேடிக் கொள்கிறோம். நீயத்து பிழை. சில நேரம் சிலர்கள் அல்லாஹ் அருள்பாலித்தவர்கள், வசதி வாய்ப்பை தந்தவர்கள் சந்தோஷமாக வாங்கி கொண்டு போகலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் சகோதரிகள், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களிடத்திலே இருக்கிற இன்னும் ஒரு குறைபாடு, ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து போனால் வெறுங்கையோடு வந்து போகிறார், எதுவுமே இல்லாமல் வந்து போகிறார். ஒரு கிலோ சீனி வாங்கி கொண்டு வர முடியாதா என்று சொல்லி வந்து போபவர்களை எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயமாக நாம் மாறி இருக்கிறோம். ஏன்? அவர்கள் வாங்கிட்டு வந்த சீனியால் தான் எங்கள் வீட்டிலே நாம் தேயிலை ஊத்த முடியுமா? அவர்கள் அங்கர் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் டீ குடிக்க முடியுமா? அவர்கள் எவ்வளவு எங்களை போன்றுதானே அவர்களும் இருப்பார்கள். பிறவையீடாக அவர் செய்து விட்டார், நானும் செய்ய வேண்டும். அவர் வீட்டுக்கு வருகிற பொழுது ஏதோ வாங்கிவிட்டு வந்தால் நானும் வாங்கிட்டு போக வேண்டும் என்று நினைப்பதனுடைய விளைவு உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்களேன். எத்தனை கல்யாண வீடுகள் இன்னும் போகாமல் இருக்கின்றன? எத்தனை நோயாளிகளுடைய வீடுகள் இன்னும் பார்க்க போகாமல் இருக்கின்றன? எத்தனை நல்லது கெட்டதுகளிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? காரணம்,
நாம் நினைக்கிற இந்த வாங்கிட்டு போதல் என்கிற ஒரு சம்பிரதாயம், இந்த பார்சல் தூக்குதல் என்கிற ஒரு சடங்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த எண்ணத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த எண்ணத்தில் இருந்து விடுபட வேண்டும். ஒருவர் வாங்கிக் கொண்டு வருகிறார், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது. வாங்கிக் கொண்டு வரவில்லையா, அதைவிட திருப்தியோடு அவரை வரவேற்போம். ஏனென்றால் அவர் இன்னொரு நன்மையை தேடி வந்திருக்கிறார், இன்னொரு நன்மையை தேடி வந்திருக்கிறார். ஒரு நோயாளியாக நான் இருக்கிற பொழுது என்னை தேடி வருதல் என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்திற்காக வந்திருக்கிறார். எனவே ஒரு இபாதத்துக்காக வந்த ஒருவரை புன்முறுவலோடு நான் வரவேற்று சந்தோஷமாக உபசரித்து வழி அனுப்பி வைப்பதுதான் என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்திருக்கிற அழகான வழிமுறை. இந்த வழிமுறையை நான் தூக்கி எறிந்து விட்டு அடுத்தவர்களிடத்திலே எதிர்பார்க்கிற கலாச்சாரத்தை அன்புக்குரிய சகோதரிகளை நாம் மாற்ற வேண்டும். இதனால் அவதிப்படுகிற குடும்பங்கள் ஏராளம். எல்லோரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த குடும்பங்களும் விடுபடாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் கடந்த வருடம் ஏதோ ஒரு நாளில் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்த ஒரு நோயாளி, அவர் நடந்து திரிந்து தொழிலுக்கும் போய் அவர் சுகமாகி எல்லாம் முடிந்து விட்டது, இன்னும் போய் பார்க்கவே இல்லை. சொந்தத்துக்குள்ளே இருப்பார், உறவுக்குள்ளே இருப்பார். ஜனாசா மௌத்தாகி அடக்கம் செய்து வருடக்கணக்கிலே போய்விட்டது. இத்தா வீட்டிலே இருக்கிறார். இத்தாவிலே இருப்பவரை போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லை, போவதற்கு நேரம் இருக்கிறது, கையிலே காசு இல்லை. இத்தா வீட்டுக்கு சும்மா போகலாமா? ஒரு நோயாளியை பார்க்க சும்மா போகலாமா? எந்த மார்க்கத்திலே கண்டு வந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வலியுறுத்தி சொன்னவர்கள், நோயாளியை தரிசிப்பது இன்னொரு முஃமினுக்குரிய கடமை என்று சொன்னவர்கள், போகிற பொழுது ஏதாவது கொண்டு போங்கள் என்று சொல்லி இருக்கலாம் தானே? அப்படி ஒரு வழிகாட்டலை தந்திருக்கலாம் தானே? எந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அன்பளிப்புகளை கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். எந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் பார்சல் கொண்டு போனார்கள். அப்படி ஏதாவது செய்திகளை நாம் கண்டிருக்கிறோமா? இப்படி என்றால் இது நாம் புதிதாக உருவாக்கி கொண்ட ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தினுடைய ஈடுபாட்டின் காரணமாக நிறைய நன்மைகளை நாம் இழக்கிறோம்.